சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்து ஒரு டெட் பாடியை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த டெட் பாடிக்காக வந்து 2 குடும்பம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு. இது இல்லாமல் பல மர்மங்கள் நிறைந்து வந்த படம் தான் வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ஸ்பாயிலரே இல்லாமல் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. விமலோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க டெலிவரிக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து காசு கட்டுறதுக்கு வந்து பணம் வேணுங்கிறக்காக வந்து விமல் வந்து சென்னையிலேருந்து ஒரு பாடி எடுத்துகிட்டு போய் திருநெல்வேலி வந்து கொடுக்குறக்காக வந்து போயிருப்பாரு. அந்த இறந்து போனவருக்கு வந்து 2 ஒய்ஃப் வந்து இருக்கும். அந்த 2 ஒய்ஃபோட குழந்தைகள் வந்து நாங்கள் தான் வந்து கொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இது எதுவுமே தெரியாமல் விமல் வந்து அந்த பாடியை வந்து எடுத்துகிட்டு சென்னையிலேருந்து கிளம்பிடுவார். இதுக்கு நடுவில் வந்து கருணாஸ் வந்து லிஃப்ட் கேட்டு அந்த வண்டியில் வந்து ஏறிடுவார். அதுக்கப்புறம் பல மர்மங்கள் பல துன்பங்கள் நிறைந்த படம் தான் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. சிம்பிளாக ரெகுலராக நடக்கிற ஒரு லைஃப்பில் சில சம்பவங்கள்லாம் நடந்தால் நம்ம வாழ்க்கை வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. படத்தில் இருக்க ட்விஸ்ட்டை வந்து மேபி நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் நீங்கள் நினைக்காத நேரத்தில் வந்து அந்த ட்விஸ்ட் வந்து வரும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து சஸ்பென்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கும். இந்த மூவி அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் காரைக்குடி பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.